தகுதி இல்லை. இப்ப இவரை விஜயை நான் ஒன்றும் இப்ப திட்டி பேசல. அவரு ஒரு கட்சி நடத்துறாரு. அவரு தப்பி தவறி ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம், மக்கள் வாக்களிச்சா போட வரலாம், அவ்வளவுதான். தப்பி தவறியா? ஆமா, கன்ஃபார்ம். அடியே 2026 அடி கன்ஃபார்ம், ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம். இங்க பாரு, தப்பி தவறிக்கு அதனால என்ன ஆக போகுது? நீங்க தப்பிக்கிறதுக்கு வழின்னு பாருங்க. அதனால என்ன, தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. இது என்ன சைனாவா ஆயிர போதா? இந்தியா சைனாவா? தமிழ்நாடு சைனாவா? அவர் ஆட்சி வந்தா ஏங்க சைனாவா போகுது? உங்க ஆட்சி இருக்கும் போது சைனாக்காரன் பாட்டுக்குள்ள வரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஊருக்குள்ள RSS இங்க பிரம்மாண்டமா வளர்ந்துருக்குன்னு மோகன் பகவத் பேசிருக்கிறாரு. இங்க வேணாம், உங்களோட ஊழல் பட்டியல் பெருசு, நம்ம பேசுவோம், அதெல்லாம் பார்த்து பேசிக்கலாம். அதனால எங்களுக்கு பொறுத்த மட்டும் விஜய் எங்களுக்கு எதிரி இல்லை. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். அவரை நாங்க வாழ்த்துறோம். நல்ல அரசியல் பண்ணட்டும், மக்களுக்கு சேவை செய்யட்டும். ஆனா எங்களுக்கு திமுக எதிரி கட்சி தான், அவர் அரசியல் எதிரி தான். எதிரி கட்சி அவர் அல்ல, எதிர்கட்சி. எதிரி கட்சின்னாக்க நான் சீமான சொல்லுவேன், அதிமுகவை சொல்லுவேன். இவங்கெல்லாம் எதிரி கட்சிகள். இவரை பொறுத்த மட்டும் அவர் இன்னும் ஒரு சட்டமன்றத்துக்குள்ள நுழையல.